வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல எப்படி எடிட் இன்டராக்ஷன் நீங்க பயன்படுத்துறது? முக்கியமா பவர் பிஐல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஃபங்ஷன் இது. இத பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்னிங் மாடல்ல வந்து டோட்டலா 38 மெம்பர்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதனுக்கு கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 2 ட்ரெய்னிங் மாடல் இருக்கு. அதே மாரி ஜெண்டர் வைஸ் எல்லாமே இருக்கு. பட் ஆனா இந்த ஸ்லைஸர் இந்த ஃபில்டர் நான் பண்ணும்போது, எனக்கு இந்த வியூ மாத்திரம் மாறக்கூடாது. அப்படியே இருக்கணும். பட் இருக்கக்கூடிய அதர் கிராஃப்ஸ் எல்லாம் எனக்கு இது சேஞ்சஸ் ஆகணும் அக்கார்டிங் டூ மை ஃபில்டர். ஃபார் எக்ஸாம்பிளா வந்து பாருங்க, இந்த பேசிக்ன்னு நான் செலக்ட் பண்ண போறேன். இந்த பேசிக்க நான் செலக்ட் பண்ண உடனே 14 பிளஸ் 5 டோட்டலா 19 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்னிங் வந்து அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனா இதனுடைய டோட்டல் என்ரோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மாறல. அது எப்படி நம்ம இந்த வீடியோல பண்ணணும்னு பார்க்கலாம். இன்னும் நீங்க நம்மளுடைய பேசிக் வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா, மறக்காம பாருங்க. இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்துட்டீங்கன்னா, லைக் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நீங்க என்ன பண்ணணும், இப்ப எக்ஸாம்பிளா இந்த ஸ்லைஸ நீங்க பயன்படுத்தும்போது, எக்ஸாம்பிள் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா நீங்க பேசிக் நீங்க செலக்ட் பண்ணீங்க. ஆட்டோமேட்டிக்கா அங்க பாருங்க 19, 14, 5 எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஆனா எனக்கு இதுல வந்து ஒரு பர்ட்டிகுலர் விசுவலைசேஷன் மாத்திரம் சேஞ்ச் ஆகக்கூடாது. அந்த ஃபில்டர் ஆகும்போது. அது எப்படி நம்ம பண்றது? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் திஸ் விசுவலைசேஷன். இத பேஸ் பண்ணி தான் நம்ம ஸ்லைசஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இத ஃபில்டர் பண்ணும்போது இருக்கக்கூடிய இந்த விசுவலைசேஷன் மாறக்கூடாது. எக்ஸாம்பிளா நான் இதுல வந்து பேசிக் நான் செலக்ட் பண்ணா, இதனுடைய விசுவலைசேஷன் நம்பர்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகக்கூடாது. எப்படி பண்றதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபில்டர் ஸ்லைசர் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் கிளிக் ஆன் ஃபார்மேட். ஃபார்மேட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பா இந்த எடிட் இன்டராக்ஷன் வந்து நீங்க எனேபிள் பண்ணியிருக்கணும். அப்படின்னா இதை நீங்க செலக்ட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரியான பார்டர் உங்களுக்கு தெரியும். ஸ்கொயர் ஷேப்ல வந்து இருக்கும் அப்படின்னா செலக்ட் ஆயிருக்கு. அந்த நேரத்துல இங்க பாருங்க, சின்னதா நீங்க அப்சர்வ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த சிம்பல் உங்களுக்கு தெரியும். ரவுண்ட் சிம்பல் நன்னுன்னு காட்டுது. இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இது கொஞ்சம் லைட் பிளாக்ல உங்களுக்கு ஹைலைட் ஆகும். அப்படின்னா இந்த ஒரு பர்ட்டிகுலர் கார்ட மாத்திரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்ப நம்ம எடிட் இன்டராக்ஷன்ல இந்த இதுக்கு செலக்ட் பண்ணும்போது இது எந்த ஒரு சேஞ்சஸ் ஆகாது. இப்ப எக்ஸாம்பிளா இங்க பாருங்க. இப்ப எல்லாத்துலயும் இங்க 33 இங்க 5ன்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல பேசிக்ன்னு மட்டும் தான் செலக்ட் பண்ண போறேன். பேசிக்க நான் செலக்ட் 38 மாத்திரம் ரிமைன் சேம். மீதி எல்லா நம்பரும் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு எல்லா கிராஃப்லயும். அதே சமயம்ல ஒரு சில டைம்ல ஜெண்டர் வயசு வயசும் இந்த ஜெண்டர் வைஸ்னுடைய கிராஃபும் மாறக்கூடாது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, அதே மாரி சேம் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபில்டர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்லைசர் பேஸ்ல. அதுக்கடுத்து கிளிக் ஆன் ஃபார்மேட். இங்க வந்து நம்ம கண்டிப்பா டிக் பண்ணிக்கணும். அப்படின்னா இது மேல கிளிக் பண்ணா போதும். இப்ப எது எது வந்து இந்த எடிட் இன்டராக்ஷன்ல எந்த ஒரு அஃபெக்டும் ஆகக்கூடாது ஸ்லைசர் பயன்படுத்தும் போதுனா, இப்போதைக்கு இந்த 2 கிராஃபும் எந்த சேஞ்சஸ் ஆவாது இந்த ஸ்லைசர் பயன்படுத்தும்போது. இப்ப நான் இந்த இடத்துல இன்டர்மீடியேட் மாத்திரம் நான் செலக்ட் பண்ண போறேன். இந்த நம்பர் பாருங்க 16, 22ன்னு இருக்கு. இன்டர்மீடியேட் செலக்ட் பண்ணாலும் சேம் அந்த நம்பர் அப்படியே தான் இருக்கும். பட் இங்க உங்களுக்கு சேஞ்சஸ் பார்க்கலாம். இதுவும் மாத்திரம் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. இட் ரிமைன்ஸ் சேம். ரிமூவ் த ஃபில்டர் நவ். இத எப்படி நம்ம ரிமூவ் பண்றது? அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை ரிக்வயர்மென்ட் இருக்கு. ஸோ இதுவும் எனக்கு ஃபில்டர் சேஞ்ச் பண்ணும்போது இந்த விசுவலைசேஷனும் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, அது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். சிம்பிள் தான். அதே மாரி இத செலக்ட் பண்ணிக்கங்க. மேக் ஷூர் ஃபார்மேட்ல இட் ஷுட் பி செலக்டட். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த ஹைலைட் பண்ணியிருக்கக்கூடிய பக்கத்துல உங்களுக்கு ஒரு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபில்டர் மேல கிளிக் பண்ணா போதும். எடிட் இன்டராக்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கக்கூடியது எல்லாமே ரிமூவ் ஆயிடும். சேம் இங்க இருக்கக்கூடிய அடுத்து இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ்க்கும் நீங்க இதே மாரி நீங்க தேவைப்பட்டா எடிட் இன்டராக்ஷன் ஆப்ஷன் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இல்ல ரிமூவும் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்துட்டீங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.